அன்புள்ள ஓம் சரவணபவ யூடியூப் நேயர்களே வணக்கம். மேஷ ராசியில் பிறந்த உங்களுக்கு விகாரி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி தற்போது விளக்க உள்ளேன். 14/4/2019 முதல் 13/4/2020 வரை உள்ள இந்த விகாரி வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, செவ்வாயின் ராசியில் பிறந்த நீங்கள் இயற்கையிலே எதிலும் தைரியத்தோடும் துணிவோடும் செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருப்பீர்கள். பேச்சு திறமை உள்ளவராகவும் நிர்வாக திறமை கொண்டவராகவும் விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டில் ராகுவானவர் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ் மேலோங்கக்கூடிய ஒரு ஆண்டாக வருகின்ற விகாரி வருடம் உங்களுக்கு இருக்கும். எடுக்கிற முயற்சியில சாதகமான பலன்கள், ஒரு வளமான பலன்கள், ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு இயற்கையிலே உண்டு. இந்த ஆண்டுல தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் ஆண்டின் முற்பாதியில் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். சுபகாரிய முயற்சிகள் போன்றவை ஆண்டின் முற்பாதியில் சற்று தேக்கமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று ஆண்டின் முற்பாதியில் சற்று கவனத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. அதிக முதலீடு கொண்ட முயற்சிகளில் ஈடுபடுகின்ற பொழுது அதனை ஆண்டின் பிற்பாதியில் ஐப்பசி மாதத்திற்குள் பிறகு மேற்கொண்டால் சிறப்பான பலன்களை அடைய முடியும். ஒரு சுபகாரிய முயற்சிகளுக்கு கூட தேவையில்லாத தடங்கல்கள் எல்லாம் ஆண்டின் முற்பாதியில் இருக்கும். அதுவே ஐப்பசி மாதத்துக்கு பிறகு ஐப்பசி 19ஆம் தேதி 5/11/2019 தனக்காரகன் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய்க்கு நட்பு கிரகமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8லிருந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டுக்கு ஆட்சி வீட்டுக்கு செல்ல உள்ளார். அந்த ஆட்சி வீட்டுக்கு குரு பகவான் செல்கின்ற பொழுது ஐப்பசிக்கு பிறகு வரக்கூடிய 6 மாத காலங்கள் என்பது உங்களுக்கு ஒரு பொற்காலம் என கூறலாம். பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி ஐப்பசி 19ஆம் தேதி நவம்பர் 5ஆம் தேதி முதலும், வாக்கிய பஞ்சாங்கப்படி ஐப்பசி 12ஆம் தேதி 29/10/2019 பயிற்சியாகி பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டுக்கு செல்கிறார். 9க்கு குரு செல்கின்ற பொழுது குரு ஜென்ம ராசியை பார்ப்பார். அதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கான யோகங்கள் உண்டாகும். பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய தேக்கங்கள் எல்லாம் கூட ஆண்டின் பிற்பாதியில் முழுமையாக மறைந்து சாதகமான பலன்களை அடையக்கூடிய யோகங்கள் எல்லாம் உண்டாகும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களை அடைவீர்கள். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு ஆண்டின் முற்பாதியில் வேலை பளு சற்று அதிகப்படியாக இருந்தாலும் ஆண்டின் பிற்பாதியில் ஒரு சுமூகமான சூழ்நிலையும் சகலவித செல்வத்தையும் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் அடைய முடியும். குடும்பத்தில் கூட பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். சுபகாரிய முயற்சிகளை இந்த ஆண்டு பிற்பாதியில் எளிதில் கைகூடி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையானது உண்டாகும். பிள்ளைகள் வகையில் கூட, அதாவது சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் அடையக்கூடிய அமைப்புகள், சிலருக்கு திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்ற போது இருந்த தேக்கங்கள் எல்லாம் விலகி எளிதில் கைகூடக்கூடிய யோகங்கள் எல்லாம் கூட இந்த ஆண்டின் பிற்பாதியில் ஏற்படும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் ஆண்டின் பிற்பாதியில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய யோகங்கள் எல்லாம் கூட உறுதியாக உண்டு. உங்களுக்கு இந்த ஆண்டில் ஒரு ராசியில் நீண்ட காலம் தங்கக்கூடிய கிரகம் சொல்லக்கூடிய சனி பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். 9இல் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் சிலருக்கு அனுகூலமான தூர பயணங்களும் அந்த தூர பயணத்தின் மூலமாக சாதகமான பலன்களையும் உண்டாக்குவார். சிலர் வெளிநாடு முயற்சிகள் மேற்கொண்டால் கூட அந்த வெளிநாடு முயற்சிகளில் ஒரு அனுகூலமான பலன்களை அடைவதற்கான யோகங்கள் எல்லாம் கூட உண்டாக்கும்.
பொதுவாக சனியானவர் கேது சேர்க்கை பெற்று 9ஆம் பாவத்தில் சஞ்சரிப்பதனால வயதில் மூத்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது சற்று நிதானத்தோடு இருப்பது மிகவும் நல்லது. இந்த விகாரி வருடத்தில் பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு பல்வேறு வகையில் ஆண்டின் முற்பாதியில் சில ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் ஆண்டின் பிற்பாதியில் ஒரு பலமான பலன்களை பெற்று பல வகையில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய யோகங்களும், கடந்த காலங்களில் இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து நல்ல ஒரு சாதகமான நிலையும் அடைவதற்கான யோகங்கள் உண்டு. செவ்வாயின் ராசியில் பிறந்த நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து வருவது மிக மிக சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் ஆண்டின் முற்பாதியில் குருவானவர் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது, அது மட்டும் இல்லாமல் குரு ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, குரு பகவானுக்கு வழிபாடாக மஞ்சள் நிறை வஸ்திரத்தை குரு பகவானுக்கு அணிவிப்பது, கொண்டக்கடலை மாலைகளை பார்த்தீங்கன்றால் குருவுக்கு அணிவிப்பது, ஏழை படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். நேயர்களே, இதுவரை உங்களிடம் மேஷராசிக்கான விகாரி வருட பலன்களை கூறினேன். நன்றி, வணக்கம்.